விபூதி கோடு. அந்த ஊரில் எல்லாரும் அவரை விபூதி தாத்தா என்றே அழைப்பார்கள். யாரும் அவரின் உண்மை பெயரை பெருசாக பயன்படுத்தியதே இல்லை. வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, நெற்றியில் அகன்ற விபூதிக்கோடு, நடுவில் ஒரு சின்ன சிவப்பு குங்குமம். அந்த அடையாளம் ஊருக்கே ஒரு நம்பிக்கையாயிருந்தது. அவர் தினமும் காலை சூரியன் எழுவதற்கு முன்னே எழுந்து விடுவார். கிணற்றில் தண்ணீர் எடுத்து முகம் கழுவி துளசி மாடத்துக்கு விளக்கேற்றி எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு மட்டும்தான் வேண்டுவார். தாத்தாவின் பழக்கம். விபூதி தாத்தாவுக்கு ஒரு விசேஷமான பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலை கோவிலுக்கு போகும் முன் அந்த ஆலமரத்தடியில் நின்று அங்குள்ள கல்லை மெதுவா தட்டுவார். நாளை நீ சரியாயிருக்கும் தானே என்று கேட்பார். கல்லுக்கு காதா? யாருக்கும் புரியவில்லை. ஆனா தாத்தா கேட்டால் அந்த நாள் ஊர்ல எதுவும் தப்பா நடக்காது. மழை வந்தா சரியான நேரத்துல வரும், விவசாயம் நல்லா இருக்கும், சண்டை வந்தா சின்னதிலேயே முடிஞ்சிடும். ஊர் மாற ஆரம்பித்தது. காலம் மாறியது. சாலைகள் வந்தது, பஸ் வந்தது, மொபைல் டவர் எழுந்தது. பழைய ஆலமரம் இருந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்ட முடிவு வந்தது. இந்த கல்லு மரம் எல்லாம் தேவையில்லாத பழசு என்று சிலர் பேச ஆரம்பித்தார்கள். விபூதி தாத்தா மட்டும் எதுவும் சொல்லவே இல்லை. அன்று மாலை அவர் வழக்கம் போல கல்லை தட்டினார். இந்த முறை மட்டும் மெதுவா சொன்னார், நாளை ஊருக்கு கஷ்டம் வரப்போகுது, நீ தாங்கிக்கோ. மறுநாள் காலை மரம் வெட்டும் இயந்திரம் வந்தது. முதல்ல அந்த கல்லை அப்புறப்படுத்த சொன்னார்கள். அதே நேரத்தில் வானம் கருப்பாக மாறியது. காற்று வீசியது. மழை இல்லை, புயல். மின்சாரம் போச்சு. மரம் பாதியில் விழுந்தது. ஒரு குழந்தை அந்த வழியா ஓடி வந்தது. அனைவரும் கத்தினார்கள். அந்த நேரத்தில் விபூதி தாத்தா ஓடினார். அவருடைய வயசுக்கு அது முடியாத ஓட்டம். ஆனா ஓடினார். மரத்தடி கீழே இருந்த குழந்தையை தள்ளிவிட்டார். மரம் அவர் மேல் விழுந்தது. அமைதி. புயல் நின்றது. மழை நிறுத்தது. ஊர் அமைதியானது. விபூதி தாத்தா அங்கேயே படுத்திருந்தார். நெற்றியில் இருந்த விபூதி மழையில் கரைந்திருந்தது. ஆனா குங்குமம் மட்டும் அப்படியே இருந்தது. அந்த நாளுக்கு பிறகு ஊர்ல யாரும் அந்த கல்லையோ மரத்தையோ பயனில்லாததுன்னு சொல்லவே இல்லை. இன்றைய நாள். இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் இருக்கு. வாசல்ல ஒரு பலகை. யாருக்காகவும் எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்ந்தவர் விபூதி தாத்தா. காலை நேரத்துல யாராவது அந்த கல்லை மெதுவா தட்டினா ஒரு காற்றசைவா வரும். அதுல ஒரு குரல் மாதிரி தோணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். Subscribe and like.